ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு workshare.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு பதிலாக முற்றிலும் புதுமையான சுவையில் ஒரு ஈஸியான டிஃபன் ரெசிபி எப்படி செய்யத்தான் பார்க்க போகிறோம். ஊற வைக்க வேண்டாம், அரைக்க வேண்டாங்க, நினச்ச உடனேவே செய்கிற மாதிரி ஒரு இன்ஸ்டண்ட்டான அடை தோசை ரெசிபி எப்படி செய்யத்தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் எந்த மாதிரி சுவையில் செஞ்சு சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சர் ஜார் எடுத்துக்கங்க. அதில் 5-6 வரமிளகாய், கூடவே தோல் சீவின இஞ்சி துண்டு கொஞ்சம், 5-6 பூண்டு சேர்த்துக்கங்க. உரிச்ச பூண்டு சேர்த்துட்டு இதோட ஒரு சின்னதாக ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இதே சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் 5-6 உரித்து சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இது மாதிரி தண்ணி சேர்க்காமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதோட 1 கப் அளவுக்கு ரவை, வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கங்க. ஏதாவது ஒரு கப்பால் அளந்து சேர்த்துக்கங்க. அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. 1 கப் அளவுக்கு தான் தண்ணீர் சேர்த்தா கொஞ்சம் திக்கான பதத்திலே இருக்குது. இப்போ இதை அப்படியே எடுத்து மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க. எக்ஸ்ட்ரா மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு தண்ணீர் அலசி ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு இதோட 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, இடியாப்பெல்லாம் செய்வல்ல அந்த பச்சரிசி மாவு தான், வறுத்த பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். 1 கப் ரவை எடுத்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி கலந்துக்கங்க. ரவையை அரைச்சி சேர்த்துருக்கோம், அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வைங்க. அரிசி மாவோடு சேர்ந்து ஊறி வரட்டும். இப்போ இது ஊறத்துக்குள்ளே இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா செவந்து பொன்னிறமானதும் இதோட 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கங்க. இப்போ கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துட்டு இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து கலந்துக்கங்க. வெங்காயம் ரொம்பலாம் கண்ணாடி பார்த்துக்கு வதங்க வேண்டியது இல்லைங்க. லைட்டாக ஒரு 2 முறை கிண்டி விட்டிங்கன்னா போதும். இது மாதிரி லைட்டாக சூட்டில் கலந்து விட்ட பிறகு இதோட ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை துருவி சேர்த்துக்கங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து அந்த சூட்டிலே கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் சாப்பிட பார்த்து நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே ஆறட்டும். நம்ம மூடி வச்ச ரவையை திறந்து பார்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதுங்க. அதிலே ரவை ஊறி கொஞ்சம் சாஃப்டாக திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றிக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கங்க. ஏற்கனவே 2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி இது மாதிரி கொஞ்சம் தோசை மாவு பார்த்துக்கு கலந்துக்கங்க. கலந்துட்டு இதில் வதக்கி ஆற வச்ச தாளிப்பை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கங்க. நம்ம ஏற்கனவே உப்புலாம் சேர்த்துட்டோம். இந்த மாவில் சோடா உப்பு ஈனோலாம் எதுவுமே சேர்க்க வேண்டியது இல்லைங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இப்போ தாளிப்பை சேர்த்து நல்லா மாவோடு கலந்து எடுத்துக்கங்க. இந்த பதத்துக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ கலந்து எடுத்த மாவை இது மாதிரி தோசை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு துணியால் துடைச்ச பிறகு ஒரு 1.5 கரண்டி அளவு மாவு ஊற்றிக்கங்க. ஊற்றி கொஞ்சம் தடிமனாக தீர்த்திக்கங்க. ரொம்ப மெலிசாக தீர்த்த வராது. வெஜிடபிள்லாம் நம்ம வதக்கி சேர்த்துருக்கோம், அதனால் லைட்டாக பரவலாக தீர்த்திட்டு கொஞ்சமாக சுற்றிரும் நல்லெண்ணெய் விட்டுக்கங்க. நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ இன்னொரு சைடும் செவந்து பொன்னிறமானது எடுத்துருங்க. நல்லா சூப்பராக அருமையாக இருக்குங்க. நம்ம அடை செய்யணும்னா அரிசி பருப்பை மணிக்கணக்கில் ஊற வைக்கணும், அரைக்கணும், அந்த கஷ்டம்லாம் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த ஹெல்த்தியான அடை ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட காலை நேர உணவாகவும் செஞ்சு கொடுக்கலாம். நைட்டு டின்னருக்கும் செஞ்சு அசத்தலாங்க. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இனி அடிக்கடி இதையே செய்வீங்க. அவ்வளோ சூப்பராக நல்ல முறுவலாக அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.